என்னாலதான் என்னாலதான் பார்த்தியும் உன் மேல கோவமா இருக்கான். இப்ப நீ வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா உன்னை யாரும் தடுக்கவே மாட்டாங்க. நீ தாராளமா போலாம். போயிட்டனா நீ சொல்லுவியே உன் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை, அப்படி ஒரு வாழ்க்கையை நீ அமைச்சுக்கலாம். நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ அதெல்லாம் செய்யலாம். இத பாரு, உன்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீ சுதந்திரமா இருக்கலாம். எப்படி இறக்க எல்லாம் உடைச்சிட்டு சுதந்திரமா பறக்க சொல்றீங்களே, அது எப்படி? அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனே அத்தை, என் மேல விழுந்த பழிய துடைக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என் மேல வீண் பழிய சுமத்தி இந்த வீட்டை விட்டு போக சொல்றது எந்த விதத்துல அத்த நியாயம்? நான் தான் உன்கிட்ட சொன்னல, பார்த்திக்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறதுக்கு வேற வழி என்னன்னு எனக்கு தெரியலம்மா. அதனாலதான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. அத்தை எதை பண்ணாலும் உன் நல்லதுக்காக தான் பண்ணுவேன்னு நீ நம்புறல்ல? பார்த்தியோட நல்லதும் இருக்கு, அதுக்காக மட்டும் சொல்லல. நீயும் நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும். அதான் இது அப்படியே சுமூகமா முடிச்சிடலாம். உன் மேல எல்லாருக்கும் கோபம் வரும், ஆனா கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. நீ உன் மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காத காவியா. நடந்த அத்தனைக்கும் நான் தான் காரணம், நான் பொறுப்பேத்துக்கிறேன். அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ நடந்த விஷயத்தை எல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காம இந்த வீட்டை விட்டு நீ போறதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணு. நான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன். இங்க பாரு, இந்த ஃபைல்ல இருக்கிறதெல்லாம் பார்த்து உன்னோட ஃபைலையும் செக் பண்ணிக்கோ. சரியா? நான் பாத்துக்கிறேன். சரி. என்ன ஜீவா, உடம்பு எப்படி இருக்கு? நான் கூட இன்னும் 2 நாளைக்கு எந்திரிக்கவே மாட்டான்னு நினைச்சேன். பரவாயில்ல, நல்லா பிரிஸ்கா உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கான். அது எப்படி ஜீவா, கோயில்ல அத்தனை பேர் முன்னாடி பிரியா உன்னை செவுல்லே ஒன்னு விட்டாலே, உனக்கு கோவமே வரல? அத்தனை பேர் முன்னாடி அடி வாங்கிட்டு எவ்வளவு கூலா உட்கார்ந்துருக்கான் பாருங்களேன். அது சூடு சொரணை மானம் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் அவமானம் தெரியும். அது இல்லாதவங்க கிட்ட கேக்குறது தப்பு ஜெகி. யூ ஆர் ரைட். அது
அப்போ ஜீவாக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்றீங்களா? அத்தை, அவனை ஒழுங்கா இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுங்க, இல்லைன்னா தேவையில்லாம என்கிட்ட அடிவாங்க. வாவ் என்ன ஜீவா அடிச்சிருவியா? உன் ஒய்ஃப் கிட்டே அடி வாங்கினவன் தான்டா நீ என்னை அடிச்சிருவியா? வா வந்து கை வை பாப்போம். உன்னை அடிக்கும் போதே பிரியாவை நீ தடுக்க முடியல, நீ எல்லாம் வந்து என்னை அடிச்சிருவிய? தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. போக மாட்டேன், இங்க தான் இருப்பேன். என்ன பண்ணுவ? போட. நீ என்னை அடிப்பிய? என்னடா அது? சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போடுறீங்க, என்னடா பிரச்சனை? டேய், உன்னதான் கேக்குறேன், என்ன? ஒண்ணும் இல்ல. ஜீவா சொல்லு, உங்க அண்ணன் கேக்குறாருல, பார்த்திபனே கேக்குறாரு, சொல்லு என்னன்னு சொல்லு. என்னடா? ஒண்ணு இல்ல பார்த்தி. அடப்பாவி, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற. டே ஜீவா, என்னடா பிரச்சனை? ஜீவா, அம்மா கேக்குறாங்கல்ல, கோவில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. டேய், என்னடா கோயில்ல என்ன நடந்துச்சு? அவன் சொல்ல மாட்டான் பார்வதி, நான் சொல்றேன். நேத்து ஜீவா நல்லா குடிச்சிட்டு கோவிலுக்கு வந்தான். அப்ப அங்க வந்த பிரியா குடிச்சிட்டு கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு அவனை அரைஞ்சிட்டான். ஒரு பொது இடம்னு கொஞ்சம் கூட யோசிக்காம உன் மருமக பிரியா ஜீவாவை அடிச்சிருக்கா. அதுவும் ஒரு தடவை இல்ல, 2 தடவை அடிச்சிருக்கா. என்னடா பிரியா உன்னை அரைஞ்சாளா? டேய், நீ எதுக்குடா குடிச்சு கோயிலுக்கெல்லாம் போன? பார்த்தி, அதை விடு. சரி, ஏதோ குடிச்சிட்டான், கோயிலுக்குள்ள வந்துட்டான், அதுக்காக கட்டின புருஷன்னு கூட பார்க்காம கையை நீட்டி அடிச்சிருவாளா? அது எவ்வளவு பெரிய அவமானம். இது 4 செவத்துக்குள்ள நடந்திருந்தா இந்த பிரச்சனை யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இப்படி பப்ளிக்ல அடி வாங்குறது நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். டேய், எப்படிடா பிரியா உன்னை அடிக்கலாம்? மா, இவன் மேல பிரியா கோவப்பட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா இவன் மேல தப்பு இருந்திருக்கும். இவன் சும்மா இருந்திருக்க மாட்டான். இவன் எதுக்கு குடிச்சிட்டு கோயிலுக்கு போனோம்? அப்போ பிரியா ஜீவாவை அரைஞ்சதுல தப்பே இல்லைன்னா பார்த்திபன் சொல்ல வரீங்க? அத்தை, என்னத்தது? இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க, இவங்களுக்குள்ளேயே சேர்ந்துக்கிறாங்க, ஒரு கன்ஃபியூஷனா இருக்காங்களே. பொண்டாட்டி கையில் அடி வாங்குறது பெரிய புண்ணியம்னு பார்த்திபன் சொல்லுவார் போல. இது அவங்க பர்சனல் விஷயம், தேவையில்லாம நீ தலையிடாத. அவங்க அடிச்சுப்பாங்க, சேர்ந்துப்பாங்க. இதுல தலையிட நம்ம யாருக்குமே உரிமை கிடையாது. ஏதாவது வேலை இருந்தா பாரு. என்ன பார்வதி, உன் புள்ளைய நேத்து வந்தவ ஒருத்தி அடிச்சிருக்கா. அத நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்த்தி என்னவோ வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். டேய், 1000 தான் நீ சொன்னாலும் பிரியா பண்ணது தப்புடா. ஏம்மா? பிரியா இவனை அத்தனை பேர் முன்னாடி கை நீட்டி அரைஞ்சிருக்கா. அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. பிரியா, நில்லு, இங்க வா.
கோயில்ல எல்லாரும் முன்னாடியும் ஜீவா வரைஞ்சியா? ஆமா அத்தை, அடிச்சேன். பாத்தியா, அடிச்சத பத்தி துளியும் கவலைப்படாம ஆமா அடிச்சேன்னு எவ்வளவு போல்டா பேசுறா பாத்தியா? அவளுக்கு ஜீவா அடிச்சதுல எந்த வருத்தமும் இல்ல. அவ செஞ்சது சரின்னு சொல்ல வரா. அத்தை, கோயில் மாதிரி ஒரு புனித தலத்துக்கு குடிச்சிட்டு வர்றது கோயில்ல இருக்கிறவங்க மனசை பாதிக்கும்னு தான் நான் அவரை அடிச்சேன். 4 பேருக்கு முன்னாடி என் புள்ளைய கை நீட்டி அரைஞ்சிருக்க, அத நியாயம்னு சொல்றியா? எனக்கு கல்யாணமாகி 30 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் கோவத்துல உங்க மாமா என்ன ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல. அப்படி இருக்கும்போது புருஷன்னு கூட பார்க்காம பொது இடத்துல வச்சு ஜீவாவை அரைஞ்சிருக்க. அவன் பண்ணது தப்பாவே இருந்தாலும் நீ அடிச்சது பெரிய தப்பு. அவன் அடிச்சதுக்காக அவன் கிட்ட மன்னிப்பு கேளு. நான் தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பா மன்னிப்பு கேட்பேன் அத்தை. ஆனா ஜீவாவை அடிச்சதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஜீவா கிட்ட என்னால மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது. பிரியா, நான் உன் அத்தை சொல்றேன். அதுக்காக என் புள்ள கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிச்சிருங்க அத்தை, என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. மத்தவங்க மனசு காயப்படும்படி கோயில் அவர் நடந்துகிட்டத என்னால ஏத்துக்க முடியல. அவர் என்ன அரைஞ்சதுல தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. பிரியா, நீ என்ன பேசுற, யார்கிட்ட பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? அத்தை, நான் பண்ணது தப்புனா என்ன நீங்க திட்டுங்க, அடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா ஜீவா பண்ணது சரின்னு சொல்லி என்ன மன்னிப்பு கேட்க சொல்லாதீங்க. நான் அடிச்சது தப்புன்னு அவரு நினைச்சா அது தப்பாவே இருக்கட்டும். நான் பண்ண தப்பு அவரை மாத்தோம்னா அந்த தப்ப நான் மறுபடியும் பண்ணுவேன். பாத்தியா பார்வதி, உன் மருமக எவ்வளவு ஆணித்தரமா சொல்றா பாரு. ஜீவா இந்த மாதிரி பண்ணா இனிமேலும் அடிப்பேன்னு சொல்ல வரா. உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். பிரியா, என் பொறுமைய சோதிக்காத. மத்தவங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்தாத. ஜீவா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நீ உள்ள போ. பார்வதி, இப்ப எதுக்கு பிரியாவை ஜீவா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்ற? இவ என்ன தப்பு செஞ்சா? இவ இடத்துல நான் இருந்திருந்தாலும் இவ என்ன செஞ்சாலோ அதையத்தான் நானும் செஞ்சிருப்பேன். கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிட்டு போய் கோயில்ல தகராறு பண்ணிருக்கார் ராஸ்கல். அடிக்காம கொஞ்சம் வாங்கலாம், இவன பறிஞ்சு பேசிட்டு வந்து நிக்கிற. இவன் குடிச்சதால போகாத குடும்பமானோ இவ அடிச்சதால போயிடுச்சோ? என்ன நியாயம் பார்வதி இது? எங்க போச்சு உன் பிள்ளைக்கு புத்தி? இந்த குடும்பத்துல இதுவரைக்கும் யாராவது இந்த மாதிரி செஞ்சிருக்காங்களா? எப்பயாவது இந்த மாதிரி ஒரு அசிங்கமான சம்பவம் நடந்திருக்கா? இதுக்கப்புறம் நாளைக்கு நாம எப்படி வெளியே போய் தலை நிமிர்ந்து நடப்போம்? கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்து பேசு. இவன் இந்த மாதிரி செஞ்சிருக்கானா அதுக்கு என்ன அர்த்தம்? இவன் ஒழுக்கம் இல்லாம நடந்திருக்கான்னு தான் அர்த்தம்.
பாரு, இவன் குடிச்சிட்டு போய் கோயில்ல பிரச்சனை பண்ணதால நம்ம குடும்ப கௌரவம் கெட்டு போகுது. அத்தனை பேருக்கும் பாதிப்பு ஏற்பட்டுறமேனு நினைச்சு அதுக்காக இவ வருத்தப்பட்டது இவ செஞ்ச தப்புனா, இவனை அடிச்சதும் தப்புதான். இவன் குடிச்சதும் கோயில்ல போய் தகராறு பண்ணதும் சரினா, அப்ப இவனை அடிச்சதும் சரிதான். அருணாச்சலம், என்ன பேசிட்டு இருக்க நீ? உன் பிள்ளைய விட உன் மருமக தான் இப்ப உனக்கு வசதியா போயிட்டாளா? இப்பவாவது புரிஞ்சுக்கோ பார்வதி, உன்னை விட உன் பசங்களை விட அருணாச்சலத்துக்கு அந்த துரையோட பொண்ணுங்க தான் முக்கியம். அந்த துரையோட பொண்ணுங்களால இன்னும் என்னென்ன அவமானத்தை இந்த குடும்பம் பார்க்க போகுதுன்னு தெரியல. ஜேகே, அந்த ஃபைல் எடுத்துட்டு வா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. டேக் கேர் ஜீவா. போதுமாடா? போதுமா உனக்கு? சுயநினைவு இல்லாத அளவுக்கு கண்டபடி குளிச்சிட்டு போய் நீ கோயில்ல பண்ண பஞ்சாயத்துனால தகராறு இப்ப எங்க வந்து நிக்குதுன்னு பாத்தியா? அப்பவும் நீ குடிச்சது இங்க பஞ்சாயத்து ஆகல. இவ உன்னை அடிச்சிட்டானா அதனால குடும்ப கௌரவம் போயிடுச்சா? அதுதான் இங்க பஞ்சாயத்து. அதுக்கு உன் அம்மா உனக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்து நிக்கிறா. வெக்கமாலடா உனக்கு? இந்த மாதிரி நடக்கிறது இதுவே கடைசியா இருக்கட்டும். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது இங்க நடந்துச்சு, உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டு வாசப்படிய கூட நான் மிதிக்க மாட்டேன். அத்தை, ஜீவாவை இனிமே குடிக்க வேண்டான்னு அவருக்கு நல்ல விதமா புத்திமதி சொல்லுங்க. பாத்தியாடா, நீ பண்ண காரியத்தினால யார் யாரெல்லாம் என்ன எப்படி பேசிட்டு போறாங்கன்னு. ஏன்டா இப்படி பண்ற? டேய், இது அவங்க குடும்ப பிரச்சனை. ஜீவாக்கும் பிரியாக்குமான பிரச்சனை. அவங்களுக்குள்ள பேசி சமாதானம் வைப்பாங்க. நாம தலையிட வேண்டாமே. இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க. மா, பசிக்குதுமா, டிஃபன் எடுத்துட்டு வாங்க. அம்மா, அம்மா பசி.
தெரியாம எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஹலோ, எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன். நீங்க பாட்டுக்கு எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு பசிக்குதுங்க. எனக்கும் பசிக்குது. எனக்கு சர்வ் பண்ணுங்க. நான் ஏன் உங்களுக்கு சர்வ் பண்ணணும்? நீங்களே எடுத்து வச்சு சாப்பிட மாட்டீங்களா? கையில நீங்களே எடுத்து சாப்பிடுங்க.